அதெல்லாம் நினைச்சு ரொம்ப அழுகுவாங்க நானு. ஐயோ நான் குழந்தையாட்ட வளர்த்தனேன்ற காதல காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுவாங்க. அழாதீங்கம்மா, அழாதீங்க. ஐயோ எவ்வளவு நினைச்சாவே எனக்கு அழுகச்சி வருங்க. சரிம்மா, சரிம்மா, அழாதீங்க, அழாதீங்க. அப்படி செல்லமா வளர்த்தனுங்க நான் அதைய. அது ஒண்ணுனாலதாங்க இவ்வளவு வாட ஆயிருக்குதுங்க. நிக்கிற ஆடு பூரா அது மட இதுதாங்க. இல்ல பேரம் பேத்தியின் மதுரையும் அது மட ஒரே ஆட்டுல பெருகுனதுதாங்க தனி. எனக்கு தெய்வம் தாங்க அது. அது நினைச்சா அப்புறம் வேதனை படும்ல. அது கண்ணுக்குள்ளேயே வருங்க. அழாதீங்கம்மா, அழாதீங்க. ஆடு வளர்த்துறதுக்கு ஒரு இது பண்ணாங்கன்னா நாங்க நல்லா இருப்போங்க. நான் போனாலும் வரல என்ற ஆடு போகுது நானும் ஓடுவோங்க உயரம் கொடுத்துட்டு. நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா அந்த ரோட்டை தாண்டறதா ரொம்ப சிரமம். ஏங்கண்ணா அடிச்சிருக்குண்ணா ஆனா வண்டி ஓட்டுறவங்களுக்கு அந்த ஒரு இதே கிடையாது. அது ஒரு உயிருங்கிறது கண்ணு தெரியல. அந்த ஆளு 3 ஆடு அடிச்சு ஒரு காலு முறிச்சு வச்சுக்கோ. ஐயோ அப்புறம் அது கட்டி போட்டு விட்டு இன்னுமே மொண்டிட்டு தான் இருக்குதுங்க. ஆள் போட்டு 5 கட்டு போட்டாங்க. பாவம் பாவம் 5 கட்டுங்க. 5 கட்டு கட்டி இப்பதான் மொண்டிட்டு கொஞ்சம் நிக்கிறதுல அவங்க திட்டிட்டு போறாங்க. என்ன இப்படி ஓட்டிட்டு வர்றீங்கிறாங்க. அப்ப நாமெல்லாம் இப்படி வாழ்றது அதுதான் கேக்குறேன் நானு. இப்ப வந்தா ஒரு கொஞ்சம் முண்டு வரலாங்கிறது இல்ல, அது ஒரு உயிரினம் தானே. நாங்களும் புறக்காட்டி தான் இருக்கிறோம். அப்ப நிக்கிறது இல்லை. அவங்க பெரிய வண்டி வரும்போது விட்டுருவாங்க. ஏன்னா போயிச்சுறாங்க. சின்ன வண்டிக்காரங்க கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. மதிக்கிறதே இல்லை. அது ஒரு உயிரம் தான். அதுதாங்கண்ணா, அதான் சொல்றேன். அது ஒரு அவங்க நம்பி தான் அது வாழ்றாங்க. தண்ணி ரெடிமேடா எடுத்துட்டு வந்துக்கிறீங்க. இவங்க எல்லாம் கேட்பாங்க. இந்தாங்கம்மா, ஆடு மேய்க்கிறது சிரமம்தான். மற்ற மத்தியானம் 1:30 மணிக்கு போறீங்க. அதான்ங்கம்மா. சாப்பாடு செய்யணும், கழுவணும், துவைக்கிறது துவைக்கணும், வீடு துடைக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் போகணும். ஆமாங்கம்மா, ஆமா. ஆடு வளர்த்துறோம் இப்படித்தா கைகளை ஒரு நேரம் சோறு தின்னு ஒரு நேரம் இப்பதான் சாப்பிட்டுருக்குறோம். காலையில இருந்து சாப்பிடவே இல்லைங்களாம்மா? சாப்பிடுறதுக்கு எங்க வேலையே தீரல. அப்புறம் இப்ப சாப்பிட்டு போட்டு ஆடு ஓட்டிட்டு போறோம். உன்னை போய் 5 மணிக்கும் சிறுமுகை கணேசபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை நோக்கி தான் வந்தாங்க. அப்படியே நம்ம வண்டி போயிட்டு இருக்கும்போது சைட்ல அப்படியே திரும்பி பார்த்தேன். ஒரு 3 பெண்கள் ஒரு அண்ணா வந்து அப்படியே அந்த ஆடுகள் வந்து ரோட்டு போற பகுதியில அந்த ஒரு ஆடுகளை அந்த ரோட்டு பகுதியை விட்டு கிராஸ் பண்றதுக்குள்ள அவங்க பட்ட வேதனை இருக்கு பாருங்க. ஒரே ஒரு நாள் தான் நான் இந்த வீடியோ கேப்சர் பண்ணேன். ஒரு ஆட்டு வந்து ஒரு கார் வந்து அடிச்சிருச்சுங்க. அவங்க வந்து ஏன்னு கேட்டால் நீங்கள் பார்த்து ஓட்டிட்டு போக மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு. ஏன்னா அதுவும் ஒரு உயிரினம் தான். இவங்களுடைய ஒரு பிரதான தொழிலே ஆடு மேய்க்கும் தொழில் தான். அந்த தொழிலை வந்து நம்ம கண்டிப்பாக தெய்வமா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அம்மா வணக்கம்மா. சரிங்க. உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி ஆடு வளர்ப்புத்தா சாமி எங்களுக்கு. ஆடு பேரு? எங்க பேர் சுப்புலட்சுமிங்க. எங்களுக்கு ஆடு வளர்ப்புத்தா தொழிலுங்க. நாங்க அது இப்ப வேண்டிதான் சாப்பிட்டு இருக்கிறோம். ஆனா இப்படி எல்லாம் சிரமப்பட்டு நாங்க ஆடு மேய்க்கிறோங்க. ரோட்டெல்லாம் கிராஸ் பண்றது இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சிரமம் தாங்க. என்ன பண்றது, ஆடு தொழிலா போச்சுங்களே, அந்த தொழில் செய்யறோங்க. அம்மா உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க. என் பேர் துளசிமாங்க. சரிம்மா. ஆடு மேய்க்கதாங்க, ஆடு மாடு எல்லாம் வேலை. அப்புறம் இப்படி எல்லாம் சிரமப்பட்டுதாங்க ஆடு மேய்க்கணும். அது இந்த ரோட்ல வாகனம் ஓட்டிட்டு வர்றவையே ரொம்ப இதா வர்றது இல்லைங்க. வேகமா வர்றாங்க, எங்களைத்தான் திட்டுறாங்க. ஏமா நீங்க பார்த்து ஓட்டி வரக்கூடாதா அப்படின்னு எங்களைத்தான் திட்டிட்டு வர்றாங்க. புயல் வேகத்துல ஏசியை போட்டு போறவங்களுக்கு கஷ்டம் தெரியுது. நாங்க நடந்து வர்றவைகளுக்கு ரோடு இங்கீங்கன்னா தடத்தை வந்து ஆமாங்க 3 சார்காயம் போச்சு, கால் 2ஆவே முறிச்சு போச்சுங்க. அப்புறம் அதை டாக்டர் கூப்பிட்டு கட்டு போட்டு என்னது பண்றாங்க. எனக்கு நிதானமா சிக்கல எந்த ஒரு நஷ்ட ஈடும் அவங்க எதுவுமே தெரியலீங்க. இல்லட்டு போயிட்டாங்க. நீங்க ஓட்டி வரது சரியில்லை, நீங்க இப்படி குறக்க வந்துட்டீங்க அப்படின்னு எங்களைத்தான் திட்டி போட்டு போயிட்டாங்க. எதுவுமே கொடுக்கலீங்க. நாங்கதான் 2000 செலவு பண்ணி ஆட்டு கட்டு போட்டு இந்த 6 மாசமா வீட்டுல வச்சிருந்தோங்க. இப்பதான் அதை மொண்டிட்டு ஓட்டிட்டு வந்து வளர்த்துறாங்க. கொஞ்சம் பரவாயில்லைங்களா? இப்ப பரவாயில்லைங்க, அப்படியே மண்டி போட்டு மேயுதுங்க.
அதுக்கு என்ன அந்த மாதிரி அடிபட்டுருச்சுன்னா துணியை ஈரத்துணி நினைச்சு சுத்துவோங்க. ஆ. அதெல்லாம் கேக்குறது இல்லைங்க இப்போ. ஆ. டாக்டர் கூப்பிட்டே கட்டு போட்டுறோங்க. ஓ, அது டாக்டர் கூப்பிட்டு தான் ஆமாங்க. கட்டு போடணும். டாக்டர் கூப்பிட்டு மாவு கட்டு போட்டு விட்டு அப்புறம் அது ரெடி ஆயிருக்குதுங்க. சரிம்மா, இந்த மாதிரி வாகன ஓட்டிகள் வந்து இந்த மாதிரி நீங்க ஆடுகளை மேய்ச்சிட்டு வரும்போது சரி. அந்த மின்னல் வேகத்துல போகக்கூடிய அந்த கார்னால எவ்வளவு ஒரு இடர்பாடுகளை நீங்க சந்திச்சு, நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே தாங்க, எல்லாருமே இந்தியா தாங்க. முழுவதும் ஆமா, இந்தியா மேய்க்கக்கூடிய முழுவதும் தாங்க. ஒரு ஆடு மாட்டுல கண்டா அது ஒரு உயிரினம் தான். கொஞ்சம் நின்று பாதுகாப்பா போகணும் அப்படிங்கறது அவங்களுக்கு வேணுங்க. எல்லாமே ஒரு இதுதானா, அதுவுமே நம்ம ஒரு உயிர்களை தானா அப்படின்னு சொல்லி மனசாட்சியோட இருக்கணுங்க. இப்படி மனசாட்சி இல்லாத போறாங்களே அப்படிங்கறதாங்க. நாம எப்படி ஒரு மனுஷன் கண்டா விலைக்கு போறோம் இல்லைங்க, அதே மாதிரி அதுக்குள்ள ஒரு வாயிலா ஜீவ எது நின்று வராது. நாம தான் நின்று போகணுங்கிறது அவங்களுக்கு தெரியணுங்க. தெரியுது இல்லைங்களா இப்படி வர்றாங்களே, அதுதாங்க எங்களுக்கு ரொம்ப இதுங்க. நீங்க 3 பெண்மணிகள் அதோட ஒரு ஆண் இருக்காரு. 4 பேரும் சேர்ந்துதான் நீங்க வெள்ளாடு வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. எத்தனை வெள்ளாடுகள் இருக்குங்க நம்ம கிட்ட? எங்ககிட்ட என்றது ஒரு 20 உருப்படி இருக்குங்க. குட்டி குள்மன் எல்லாம் இந்த மாதிரி ஒரு 10 உருப்படி இருக்குதுங்க. இவங்களது ஒரு 3 உருப்படி இருக்குதுங்க. தையன்து ஒரு 6 உருப்படி இருக்குதுங்க. அப்போ ஒட்டு மொத்தமா ஒரு 50க்குள்ள வருங்களா? வருங்க. ஓகே. இப்ப 4 பேரு சேர்ந்து இந்த ஆடுகளை வந்து ஒரே ஏங்கல்ல நீங்க ஓட்டிட்டு போறீங்க. ஆமாங்க, ஆமாங்க. ஏன் 4 பேரு சேர்ந்து இந்த வேலையை நீங்க பண்றீங்க? தனித்தனியா ஏன் பண்ணல? தனித்தனியா பண்ணினா ரோட்டு தாட்ட முடியாதுங்க. அதனால 4 பேரும் சேர்ந்து நின்று தாட்டினாவே வாகன ஓட்டி வந்து ஆட்டோ அடிச்சுட்டு போயிடுறாங்க. 4 பேரும் சேர்ந்து பின்னாடி 2 பேரும் முன்னாடி 2 பேரும் நின்று முடிக்கிட்டு வரணுங்க. அப்படி முடிக்கிட்டு வந்தா தாங்க ரொம்ப பாதுகாப்பா ஓட்டி வந்தா தாங்க தாண்ட முடியுங்க ரோட் கிராஸ் பண்றதுக்கு. அதனாலதாங்க வந்து இப்படி வர்றோங்க. 4 பேர் சேர்ந்துதான் வருவாங்க இங்க வந்தாலும். சரிம்மா, அந்த ஆடு வந்து தனியா பட்டி வச்சிருப்பீங்க. 4 பேருமே தனித்தனியா பட்டி வச்சிருப்பீங்க. அது தனித்தனியா போயிருங்களா? போயிருங்க. எல்லா வீட்டுக்கு போயிருங்க. தனியா போயிருங்க. அதெல்லாம் இந்த அம்மா வீட்டுல நின்றுக்குவாங்க வீட்டுக்கு. ஆமாங்க. ஒரு குட்டி கூட விளங்காதுங்க. குட்டி வாங்கி போயிருச்சுன்னா கத்துன்னு கத்துங்க. அவர் வந்து புடிச்சிட்டு போயிருவாங்க. அதெல்லாம் வந்துருங்க. எங்க அவி சொன்னா போதுங்க. அதே மாதிரி வந்து எங்களுக்கெல்லாம் எங்க குழந்தைகளாட்ட பேரம் பேத்தி இடத்த நாங்க ஆடு வளர்த்துறதுங்க. அது பேர் எல்லாம் வச்சிருக்கீங்க? பேர்ல இதெல்லாம் வெள்ளை பொண்ணுன்னு கூப்பிட்டா வந்துருங்க. எங்க வெள்ளை பொண்ணு? வெள்ளை பொண்ணு இந்தாடி, வெள்ளை பொண்ணு இங்க பாரு, இந்தாவா, இந்தாடி வெள்ளை பொண்ணு இந்தாவா போது. அப்புறம் அவங்களுக்கு நீங்கதான் பல மலை நிறக்க வேண்டியது கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி கேளுத கேளு, அவங்களுக்கு கேளு கேளு. வேலை பண்ணு. காப்பி குடிச்சீங்கன்னா திணிக்க வந்து காப்பி டம்ளர் கேட்பாங்க. ஆமா, இந்த தாங்க நீ குடி. கூட ஒண்ணும் பண்ணாது. அப்புறம் எப்படி நீ பேட்டி எடுக்கிறது? அங்க மாத்து தின்னு நீ நெட்ல போவையாம காதாலாட்ட. இந்தா எங்க மோகன் தான் எடுத்து எங்க காதால நெட்ல அனுப்புவா. அப்ப கூப்பிட்டோம்னா வருது. ஆமா, கண்டிஷனா வருங்க. வந்துருவாங்க. அவங்க வந்துருவாங்க. சரிம்மா, இந்த பையெல்லாம் எடுத்துட்டு போறீங்க. ஆமாங்க. இந்த பையில என்னென்ன வச்சிருப்பீங்க? பை சாப்பிடுற சாப்பாடுங்க, குடிக்கிற தண்ணிங்க, ஆட்டுகளுக்கு ஏதாவது கயிறு கீறு தேவைப்படுனா ஒரு கத்தி ஈத்தி வச்சிருப்போங்க. ஏன்னா ஒரு கயிறு சிக்கிருச்சுன்னா அறுக்கிற குடிக்கிறதுக்கு வேணும் ஒரு கத்தி வச்சிருப்போங்க. இதெல்லாம் எடுத்து தேவைப்படாத எடுத்துட்டு போவாங்க. வெள்ளாடு எப்படி வளர்த்துறதுமா? இப்போ வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைம் தான் அது வந்து குட்டி ஈனுங்கிறது தெரியும். ஆமாங்க. ஒரு வெள்ளாடை வந்து நீங்க வளர்த்துறதுக்கு என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் கொடுக்குறீங்க? அதாவது அதுக்கு என்னென்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்குறீங்க? எத்தனை நாள் ஆகும் ஒரு நல்ல வெயிட் வர்றதுக்கு? நல்ல வெயிட் வர்றதுக்கு 6 மாசம் ஆகுங்க. 6 மாசத்துக்கு நாங்க மேவு தான் கொடுக்குறோங்க. வளர்த்துற என்ன வேணும் கொடுக்கலாங்க. இந்த மேவு நல்லா கொடுத்துங்க. புண்ணாக்கு தண்ணி கலக்கி வைப்போங்க. கஞ்சி அரிசி கஞ்சி வைப்போங்க. மேய்ஞ்சுக்குங்க. பில்லு கொண்டு போய் கட்டுவோங்க வீட்லயும். வீட்லயும் நைட்டுக்குனா கட்டி விடுவோங்க. கட்டி விட்டு புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சரி இந்த 2 நாள் வந்தா மட்டன் சாப்பிடாம இருக்க முடியறது இல்ல. ஆமாங்க. அதாவது இந்த கார்ல போய் வேகமா ஒண்ணும் தெரியுது வந்து மட்டன் சாப்பிடாம இருக்க முடியாது. ஆமாங்க. ஆனா எக்ஸ்போர்ட் போயிருவாங்க. ஆனா அந்த விவசாயியுடைய அந்த தொழிலாளியுடைய வேதனை உங்களுக்கு தெரியுது இல்லைங்க. அதுதான் தெரியுது இல்லைங்க. ரொம்ப அதுதான் இதுங்க. கொஞ்சம் அந்த ஆடுகுட்டி கண்டா நின்று போலாம் அப்படிங்கறது வரது இல்லையா அப்படிங்கறதா எங்களுக்கு எல்லாம் வேதனை. சரிம்மா, இந்த ஆடுக வந்து இங்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வளர்த்ததுக்கு அப்புறம் சரி எங்க வியாபாரிக்கு வந்து வாங்கிக்கிறாங்களா எப்படிங்க? ஆமாங்க, அவங்களே வந்து வருவாங்க. ஆமாங்க. எதுல எவ்வளவுமா நீங்க வருமானம் எடுக்கிறீங்க? இதுல வருஷமெல்லாம் கூடி ஒரு 50,000 எடுக்கலாங்க. நல்லா மேய்ச்சோம்னாங்க. 50 உருப்படி ஆடு இருக்கணுங்க. அப்ப 5,000 6,000 விற்போங்க. ஒரு குட்டி இவ்வளவு பெருசானாங்க. அப்புறம் அதுதாங்க எங்களுக்கு சாப்பாடுங்க. அதுதான் உங்களுக்கு உணவே கொடுக்குது. ஆமாங்க, ஆமாங்க. உணவே அதுதாங்க. நாங்க அதுங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியது, அது எங்களுக்கு உணவு கொடுக்கறதுங்க. ஆமாங்க. எப்படி பாசமா வளர்ப்பீங்க? ஆமாங்க பாருங்க அந்த மாதிரி தான். ஆமாங்க. ஆனா வித்தோம்னா அழுகுவோங்க. இது மட்டும் குட்டியெல்லாம் வித்து போட்டு ரொம்ப வேதனைங்க. அழுதுட்டு கிடப்பாங்க. அதுல எங்களை பார்த்தா கத்துது அப்படின்ட்டு இருப்பாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆமாங்க. இத்தனை ஆண்டுகள்ல நீங்க எவ்வளவு ஆடுகளை நீங்க வளர்த்திருப்பீங்க சுமாரா? சுமாரா ஒரு 50 உருப்படியே கொடுத்துருப்போங்க.
இல்லம்மா, நீங்க 3 பேரும் சேர்ந்து நீங்க 3 பெண்மணிகள் தான். நீங்க ஆமாங்க 3 பேரும் சேர்ந்து இத்தனை வருடங்கள்ல எத்தனை ஆண்டுகளா நீங்க ஆடு வளர்க்கும் தொழிலை மேற்கொண்டுட்டு இருக்கீங்க? நாங்கெல்லாம் ஒரு ஆள் 50 இப்படி மேய்ச்சோம். இல்லம்மா, இத்தனை வருடங்கள்ல ஏன்னா எத்தனை மொத்த ஆடு நீங்க எத்தனை வளர்த்திருப்பீங்கன்னு கேக்குறேன். அதாங்க 50 உருப்படி மேல அந்த அம்மா வளர்த்துச்சுங்க செம்பிளி இந்த ஆடு. அம்மா மட்டும் செம்பரி ஆடு 50. செம்பிளி ஆடு வளர்த்துச்சுங்க. நீங்கம்மா? நாங்களாம் 10 தாங்க. 10. நீங்கம்மா? நாங்க ஒரு 30 உருப்படி 40 உருப்படி வளர்த்திருப்போங்க. ஓகே, வளர்த்து நீங்க விற்பனைக்கு ஆமாங்க கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆமாங்க சரி, அப்போ அந்த செல்லமா வளர்த்த ஆட்டுல சரிங்க. உங்களுக்குன்னு ஒரு ஞாபகம் இருக்கும் தெரியுங்களா? அதாவது இருக்குங்க. நம்ம எத்தனையோ ஆடுகள் வளர்த்தாலும் ஆமாங்க ஒரு ஆமாங்க. ஆடு வந்து நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கு. கண்டிஷனாங்க. அப்பேற்பட்ட ஆட்டை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அங்க பார்த்து சொல்லுங்க. ஒரு காதான ஒரு செம்மி கலர் ஆடு வச்சிருந்தேங்க ஃபர்ஸ்ட். என்ன பேரு? காதாங்க. ஆ, ஆ. அப்புறம் காதான அது எங்க இருந்தாலும் வந்துருங்க. ம். அது வந்து இறந்துருச்சுங்க. ரொம்ப நாளா வச்சிருந்து இறந்துருச்சுங்க. அதெல்லாம் நினைச்சு ரொம்ப அழுகுவாங்க நானு. ஐயோ நான் குழந்தையாட்டம் வளர்த்தனேன்ற காதால காணமே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுங்க. அழாதீங்கம்மா, அழாதீங்க. ஐயோ எவ்வளவு நினைச்சாவே எனக்கு அழுகச்சி வருங்க. சரிம்மா, அழாதீங்க, அழாதீங்க. அப்படி செல்லமா வளர்த்தனுங்க நான் அதைய. அது ஒண்ணுனாலதாங்க இவ்வளவு ஆடு ஆயிருக்குதுங்க. சரிம்மா, சரி, அழாதீங்க. அது பெண் ஆடுங்களா? ஆமாங்க பெண் ஆடுங்க. ஆ, ஆ, ஆ. அது எங்க சுத்தினாலும் காதான போது இதாட்டவே கூடயே சுத்துங்க என்னையோடையேங்க. கூட கூப்பிட்டாலே வருங்க. கண்டிஷனா வருங்க. இன்னும் காதா அங்க போலாம் வான்னா போதும் பின்னாடியே வருவாங்க. அவ சாக மட்டும் வச்சிருக்கணும். வயசாகி சத்தம் கடைசியில புதைச்சிட்டோங்க. அது சாமியே நினைக்கணும்னாமா. அதனாலதான் நம்ம ஆடை பூட்டியாச்சு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வச்சிருந்தோங்க. அதை குழி தோண்டி புதைச்சிட்டோங்க. ஏதோ ஒரு இதுன்னா அதை போய் நினைப்போங்க. எத்தனை ஆடுமா அது குடுத்துச்சுங்க? இக்கிற ஆடு பூரா அது மட இதுதாங்க. இல்ல பேரம் பேத்தியின் மதுரையும் அது மட ஒரே ஆட்டுல பெருகுனதுதாங்க. 50 ஆடுகளா பெருக்கி விட்ட ஒரு உயிர் போயிருக்கு. எத்தனை ஆண்டுகளா அது இருந்துச்சுங்க? அது 10 வருஷம் இருந்துச்சுங்க. 10 ஆண்டுகளா? ஆமாங்க. உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு தெய்வம் தான். கண்டிஷனாங்க எனக்கு தெய்வம் தாங்க அது. கண்டிப்பாமா. ஆமாங்க. அது நினைச்சா அப்புறம் வேதனை படும்லங்க. அது கண்ணுக்குள்ளேயே வருங்க. அழாதீங்கம்மா. சரிங்களா? கவலைப்படாதீங்க. அதாவது நம்மளும் வந்து பிற்காலங்கள நம்மளும் எவ்வளவு காலங்கள் இருப்போம்னு தெரியாது. அது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதோட சந்ததியினர் தான் நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? சரிம்மா, இந்த வெள்ளாடுகள் வளர்க்கறதுல நீங்க 3 பெண்மணிகளும் சேர்ந்து நீங்க பயணிக்கும் போது எத்தனை இடர்பாடுகளை நீங்க சந்திச்சிருக்கீங்க. சோ இதுல வந்து நீங்க தாண்டி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு 100 ஆடு 200 ஆடு வச்சா நம்ம வந்து நல்ல வருமானம் ஈட்ட முடியும்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் பண்ற மாதிரி இருக்குங்களா பிற்காலத்துல? இருக்குதுங்க. அந்த அளவுக்கு நிதி இல்லைங்களே. நாங்க எல்லாமே ரொம்ப இல்லைங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. மழையில மேவிலினாலும் கஷ்டங்க. சரிம்மா. அப்புறங்க ரொம்ப எல்லாம் வறுமை கொண்டு கீழே கிரவிதாங்க. அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துற அளவுக்கு இல்லைங்க. ஒண்ணு வந்துச்சுன்னா ஒண்ணு வித்து சாப்பாடு செலவுக்கு வாங்குற ஆளுக்குதாங்க. அதனால நம்ம வைக்கவெல்லாம் முடியாதுங்க. ஏதோ ஒரு குட்டி சைஸா வந்துச்சுங்களா அதை வித்து ஏதோ செலவு பண்ணிடுவாங்க. ரொம்ப பெருகிறக்கே விடுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. எல்லாம் ரொம்ப வருமானம். நாங்கெல்லாம் வறுமை கோட்டு கீழே தான் இருக்கிறவங்க. சரி, அரசாங்கம் வந்து இப்போ அரசு வந்து தமிழக அரசு வந்து தாவிக வந்து பொறுப்பேற்று இருக்கு. விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரா ஆயிருக்காரு. உங்களுடைய கோரிக்கை நம்ம ஆடு மேய்க்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான முறைகள் அரசு செஞ்சா உங்களுக்கு நன்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கம்மா. எங்களுக்கு அரசு ஏதோ கொஞ்சம் உதவி செஞ்சு எங்களுக்கெல்லாம் வீட்டிடம் கூட இல்லாத இருக்கிறோங்க. அவங்க வந்து எங்களுக்கு அந்த வீட்டுக்கு ஒரு நிதி வண்டி ஆடு வளர்த்துறதுக்கு ஒரு நிதி பண்ணாங்கன்னா நாங்க நல்லா இருப்போங்க. வீடு இல்ல உங்களுக்கு வந்து வாடகை வீட்டுல இருந்தாங்க. அதுவும் காலி பண்ணிட்டாங்க. ரொம்ப வேதனை பண்றாங்க நாங்க. சரிம்மா, நீங்க இப்போ ஆடு வந்து வளர்க்கறதுக்கு வேற என்னென்ன ஏற்பாடுகள் அரசு செஞ்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? எங்களுக்கு அந்த அடைக்கிறதுக்கு ஒரு சாலைங்க. எங்களுக்கு அதை வளர்த்து குடியிருக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தா போதுங்க. இது இருந்தாலே நாங்க வளர்த்துக்குவோங்க. நாங்க ஆடு மேய்ச்சே வளர்த்துக்குவோங்க. சரிம்மா, உங்களுடைய அழாதீங்க. கண்டிப்பா நம்ம இந்த காணொலி வந்து எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பா ஏதாவது நன்மைகள் இது மூலம் ஆடு வளர்ப்பு தொழிலை பற்றி நிறைய தகவல் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது ஆடை மட்டும் பாக்காதீங்க. நீங்களும் நிதானமா பத்திரமா போங்க. ஆடு போனாலும் பரவாயில்ல, நான் போனாலும் பரவாயில்ல என்ற ஆடு போகுது நானும் ஓடுவோங்க உயிரை கொடுத்துட்டு. ஐயோ ஆடு ஆடுன்ட்டாதான் கத்திட்டு ஓடுங்கிற ஓட்டம் நானே பார்க்க மாட்டேன். எவ்வளவு நீங்க உயிரை வச்சிருக்கீங்க. எனக்கு ஆடுன்னதான் ரொம்ப உயிருங்க. ஒரு நிமிஷம் விட்டு போட்டு இருக்க மாட்டேங்க. சரிம்மா, சந்தோஷமா இருங்க. ஆட நல்லா ஜாலியா வளர்த்துங்க. மழையில எதுவும் பாத்துக்குவோங்க. சரிம்மா, நன்றிம்மா. அம்மாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆடு மேய்க்கும் தொழிலை பற்றியும் அதுல இருக்கக்கூடிய இடர்பாடுகளை பற்றியும் நம்ம கிட்ட விளக்கமா சொன்னாங்க. எனக்கு கண்ணு லைட்டா கலங்கிருச்சு. அந்த ஆட்டு மேல அவங்க எவ்வளவு பாசமா இருந்தாங்கிறது இந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு இதன் மூலமா ஏதாவது ஒரு நன்மை கிடைச்சாலும் ரொம்ப நல்லதுதாங்க. தொடர்ந்து நம்ம சிவாரண்டியோ பாருங்க. பல அரிய வீடியோக்கள் காத்துட்டு இருக்கு. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.